உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். பா, காலையில இருந்து ஆளே காணோம், எங்க போன? அது வந்துமா, இன்னைக்கு 4 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு குளிச்சுட்டு அப்படியே மதுரை மீனாட்சி அம்மனை பார்க்க போயிட்டா. நீ வயிற்றுல சுமந்துகிட்டு இருக்கிற குடும்ப வாரிச நல்லபடியா பெத்தெடுக்கணும்னு சொல்லி அந்த மீனாட்சி அம்மன் கிட்ட வேண்டிட்டு வந்ததா. நல்லபடியா நடக்கும். பசுமாடு பல்ல காட்டுதுன்னு எரும மாடு வாழை காட்டுச்சான். இப்ப எதுக்கே அப்பாவை கிண்டல் பண்ணிட்டு இருக்கே நீ? ஏன் உனக்கு மட்டும்தான் என் குழந்தை மேல அக்கறை இருக்கும்னு நினைக்கிறியா? என் அப்பாக்கும் இருக்கு. ஏதா விடுதா, யாரு கேட்கற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு இருந்தோன்னு வச்சுக்கிய, சொல்லிட்டு இருக்கவனுக்கு தான் வாய் வலிக்கும், கேட்கறவங்களுக்கு வாய் வலிக்காது. உடுத்தா நீ வேற. ஆண்டாளு, ஒரு முக்கியமான போனு, இந்த பேசிட்டு வந்துடுறேன். சார் சொல்லுங்க. யோ தர்மலிங்கம், என்னையா இவ்வளவு பெரிய சம்பவம் நடந்திருக்கு? ஒரு வார்த்தை கூட என்கிட்ட சொல்லவே இல்லை. சார் என்ன சொல்லிட்டு இருக்கீங்க நீங்க? என்ன சம்பவம்? எதுவுமே எனக்கு தெரியலையே. என்னையா உள்ளூர்ல இருந்துகிட்டு எதுவுமே தெரியாம இருக்க? சார் நெசமாலுமே நீங்க என்னத்தை பத்தி பேசிட்டு இருக்கீங்கன்னு தெரியல சார். யோ, எங்க அக்கா சாரதா செத்துட்டாங்கயா. சார் என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? நேத்து துறையூர் ஹாஸ்பிட்டல்ல தான் இறந்திருக்காங்க. ஆதி போய் பார்த்து போஸ்ட்மார்ட்டம்லாம் பண்ணி பாடியை வாங்கிட்டு போயிருக்கான். சார் என்ன சார் நீங்க இத போயிட்டு இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க? இந்த விஷயத்தை கேட்கும்போது அப்படியே உடம்பு பூரா ஐஸ் கட்டி வச்ச மாதிரி இருக்கு சார். ஏன் சார்? ஆனா இன்னொரு பக்கம் குழப்பமாவும் இருக்கே சார். என்னையா குழப்பம்? சாரதா அம்மா செத்து போயிட்டாங்கன்னு சொல்றீங்க, அதே சமயம் ஆதி போய் பாடிய வாங்கிட்டான்னு சொல்றீங்க. ஆனா நீங்க சொன்ன எந்த தகவலும் இங்க யாருக்குமே தெரியாம இருக்கே சார். என்னையா சொல்ற? இன்னும் யாருக்கும் தெரியலையா? சார் நெசமா தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், இங்க யாருக்கும் எதுவும் தெரியல சார். அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க சார். என்னால நம்பவே முடியலையா? இல்ல சார், எனக்கு என்னமோ ஒரே குழப்பமா இருக்கு. இந்த ஆதி பையன் எப்படி இங்க யாருக்கும் தெரியாம இந்த அம்மா பாடி வாங்கிட்டு போனா? ஆனா பாடியை வாங்கினவன் சென்னைக்கு வரல, வேற எங்கேயோ போயிருக்காயா. சார் என்ன சார் நீங்க குழப்பத்துக்கு மேல குழப்பமா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? பாடியை வாங்கினவன் அங்க வரலன்னா வேற எங்கிட்டு போயிருப்பான்? ஒன்னும் புரியலையே சார். தெரியல, எங்க அக்காவை எங்க அடக்கம் பண்ண போறாங்கன்னு கூட தெரியல. சார் கடவுளா பார்த்து நமக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்கான் சார். நாம அதை கெடுத்துக்காம நமக்கு சாதகமா அதை பயன்படுத்திக்கணும். புரியலையே. ஏ சார், சாரதாம்மா யாரு? உங்களுக்கு அக்கா தானே? என்னையா பேசுற? அப்படின்னா உங்க அக்கா சாவுக்கு சம்பந்தப்பட்டவங்க மேல போலீஸ்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட வேண்டியதானே? எங்க அக்கா சாவுக்கு காரணமா? யாரையா சொல்ற? என்ன சார் நீங்க இன்னுமா புரியல உங்களுக்கு? யோ யோ யோ, நீ சரியான ஆளியா? நான் கூட யோசிக்கவே இல்லையா? இப்படியெல்லாம் யோசிக்கிறதுனால தானே நான் இம்புட்டு வருஷமா அரசியல்ல இருக்கேன். ஒரு குடும்பத்தை கெடுக்கிறதுல உனக்கு கோல்டு மெடலே கொடுக்கலாம்யா. சார் பாத்தீங்களா, நீங்க என்ன புகழ்றதை விட்டுப்புட்டு ஆக வேண்டிய வேலையை போய் பாருங்க சார். போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுங்க. இன்னைக்கு காலையிலேயே கண்ணுக்கு குளிர்ச்சியா இந்த ஆதி குடும்பம் அழியறத கண்கூடா பாக்குறோம். சரியா, நான் போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு உனக்கு ஃபோன் பண்றேன். ஓகே சார். பா, என்ன ரொம்ப சந்தோஷமா ஓடி வர? என்ன? அது ஒண்ணு இல்லதா, ரொம்ப நாளா ஒரு வேலை முடியாம இழுத்துட்டு இருந்துச்சு. நான் போய் மீனாட்சி அம்மனை பார்த்துட்டு வந்தேன்.
படக்குன்னு முடிச்சு போச்சு பாரு. ஆண்டாளு, பஞ்சாயத்து ஆபீஸ் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். ஒரு வேலை இருக்கு, முடிச்சுட்டு வந்துடுறேன். பா பாத்து மெல்லமா போ. சரிதா சரிதா. அம்மா, அப்பா முகம் நார்மலா இல்ல, ஏதோ ஒரு தப்பு பண்ற மாதிரியே தெரியுது. எனக்கும் அப்படிதான் தோணுது. என்னாச்சு? ஸ்கூலுக்கு போலையா? என்னாச்சு? காய்ச்சல் இல்லையா? அப்புறம் ஏன் சோகமா இருக்கிற? அப்பாவை காணோம் மாமா. எதே அப்பாவை காணுமா? ஆமா. சரி, ஓகேண்ணே. உங்களுக்கு அவர் ஃபோன் பண்ணா எனக்கு உடனே ஃபோன் பண்ண சொல்லுங்க. சரி, ஓகே, வச்சிடுறேன். என்னாச்சு? ஆதி காணான்னு இருக்கிற? ஆமாங்க, நேத்து ஈவினிங் இங்க இருந்து போனவரு எங்க போனார்னு தெரியல. சரி, என்கிட்ட வந்து சொல்ல வேண்டியதானே? இல்ல, வழக்கமா எங்கேயாவது போயிட்டு காலையில வந்துருவாரு. நானும் அவங்க அம்மாவை தேடிதான் போயிருக்காருன்னு நினைச்சேன். காலையில இருந்து ஃபோன் பண்ணிட்டே இருக்கேன், அவர் நம்பர் ஸ்விட்ச் ஆஃப்னே வருது. அதுக்கப்புறம் தான் எனக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. கோயிலுக்கு எல்லாரும் ஒன்னா தானே போயிருந்தீங்க? கோயிலுக்கு போயிட்டு நாங்க ஒன்னாதான் வந்தோம். நேத்து நான் கோயில்ல மயங்கி விழுந்துட்டேன். அவரு என்ன துறையூர் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனாரு. அங்க அவங்க அம்மா நம்பருக்கு கால் பண்ணாரு. அவங்க அட்டன் பண்ணாங்க, ஆனா எதுவும் பேசல. நாங்க கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டோம். எங்களை வீட்ல இறக்கி விடும்போது அவருக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு. அப்பவே கிளம்பி போனவரு இன்னும் வரல. மாமா, அப்பா மறுபடியும் எங்க கூட சண்டை போட்டு போயிடுவாரா? ஏய், அந்த மாதிரிலாம் எதுவும் நடந்திருக்காது, சரியா? உங்க அப்பா அப்படி எல்லாம் பண்ண மாட்டான். அவனுக்கு நீதான் உலகம். உன்னையெல்லாம் விட்டு எங்கேயும் போக மாட்டாங்க, சரியா? இது வேற ஏதோ பிரச்சனை மாதிரி இருக்குதா? பாரதி, அவனுக்கு யார்கிட்ட இருந்து கால் வந்துச்சு? தெரியல அழகர். ஃபோன் காருக்குள்ள இருந்துச்சு. நான் உள்ள வந்தப்புறம் தான் அவர் ஃபோன் எடுத்து பேசினாரு. ஒருவேளை அவங்க அம்மாவே திரும்ப கால் பண்ணிருப்பாங்களோ? இருக்கலாம். திடீர்னு எதுக்கு அவன் ஹாஸ்பிட்டல்ல இருந்து அவங்க அம்மாக்கு அங்க இருந்து ஃபோன் பண்றான்? அது அவரை நான் தான் ஃபோன் பண்ண சொன்னேன். நீங்களா? எதுக்கு? அந்த ஹாஸ்பிட்டல்ல யாரோ ஒரு அம்மா சூசைட் அட்டம் பண்ணிட்டாங்களாம். அவங்கள பத்தி கேள்விப்பட்டதும் ஆதி ஒரு மாதிரி ஆயிட்டாரு. அதனால நான் தான் அவர்கிட்ட நீங்க உங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி பாருங்கன்னு சொன்னேன். அவரும் ஃபோன் பண்ணாரு. சூசைட் பண்ண அம்மாவை நீங்க பாத்தீங்களா? இல்ல, நான் பார்க்கல. சரி விடுங்க, எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு துறையூர் ஹாஸ்பிட்டல்ல வேலை பார்த்துட்டு இருக்கிறார். அவளை பார்த்து நான் என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு வந்துடுறேன். இதுக்கு நடுவில் ஆதி கிட்ட இருந்து ஃபோன் வந்துச்சுன்னா எனக்கு கூப்பிட்டு சொல்லுங்க, சரியா? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.